அது எல்லாமே நம்ம அந்த மக்களோட முன்னேற்றம்காக எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக மறுபடி அவரு தாமரைக்கு தான் ஓட் போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம தாமரை பாஜக கட்சியில இருக்கிற ஒரு மெம்பர் ஒரு சதஸ்ய எதுக்கு வேலை செய்ய தெரியுமா? உங்க குடும்பத்தோட சந்தோஷம்காக, உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக, வசதிக்காக, உங்க முன்னேற்றம்காக தான் நம்ம எல்லாமே இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இலவசமா லேண்ட் கொடுத்து, அது மேல பட்டா கொடுத்து, அது மேல இலவசமா வீடு கட்டி, அதுக்கப்புறம் அது பத்தாதுமா, அதுக்கு உள்ள உங்களுக்கு இலவசமா ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்க போறேன். யாரு? தாமரை நம்ம பாஜக கட்சி குடும்ப தலைவிக்கு மாசத்துல 2000 ரூபாய் கூட கொடுக்க போறாங்க. எல்லாமே பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க பைக் வாங்கறதுக்காக. நான் இப்பதான் சொன்னேன், நம்ம வெற்றி வேட்பாளர் சே. ஏழுமலை அவர்கள் உங்களின் ஒருவர், உங்களுக்காக ஒருவர். எப்போ 27 இல்ல 30 இல்ல 40 வருஷம் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வெற்றி வேட்பாளர் சே. ஏழுமலை அவர்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசதி. உங்களுக்கு இங்க கோவில்ல கூட நிறைய கஷ்டம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு கோவில் எங்க லோக்கல் மக்களுக்கு தான் என்ட்ரி தர மாட்டேன், காசு கேக்குற. ரொம்ப மோசமா, ரொம்பவே மோசமா. நீங்க தாமரைக்கு ஓட் போட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா தாமரை சென்ட்ரல் கவர்மெண்ட், இங்க நம்ம மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம காதலி அங்க டைரக்ட் நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி காதலி தான் அந்த டைரக்ட்லி வரும்.